இது ஜெய் கிசான் ஜெய் விக்யான் நேரம். பயிர் தொழில் பழகு, விவசாயத்தை காப்போம், விவசாயிகளை மதிப்போம். கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் மக்கள் வழக்கமான உணவுகளை சாப்பிட்டு வந்தாலே போதுமானது என திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் வனிதா தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் மகேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பெனிஃபிஷரிஸ் லிஸ்ட் கவர்மெண்ட் சொல்லி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி முன்கள பணியாளர், மருத்துவர்கள், செவிலியர்கள், பேராமெடிக்கல், அப்புறம் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ், அவங்கள தான் நாங்கள் லிஸ்ட் ஏற்கனவே நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். இது திருச்சி மாவட்டம் ஃபுல்லாக ப்ரைவேட்டு அண்ட் கவர்மெண்ட்டு. ஸோ அந்த லிஸ்ட் எல்லாருக்கிட்டே நம்ம கம்ப்யூட்டரில் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம இந்த டேட்டில் வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஃபஸ்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. வந்தோடனே அந்த என்ட்ரியில் அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் படி ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய சேச்சுரேஷன் பார்த்துட்டு, வேணும்னா பிபியை பார்த்துட்டு அப்புறமா நேராக உள்ளே விட்டுருவாங்க. அவங்க வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதான்றது யாராவது கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இந்த தடுப்பூசி எதுக்காக போடுறோம், அதனுடைய பலன்கள் என்ன, அது அதுக்கப்புறமா அவங்க என்ன ஃபாலோ பண்ணணும், மற்றவங்களுக்கு அவங்க என்ன கேரியர் மெசேஜ், மற்றவங்களுக்கு என்ன ஸ்ப்ரெட் பண்ணணுன்றது ஒரு சின்ன ஒரு ஸ்பீச் மாதிரி யாராவது ஒரு கவுன்சிலர் கவுன்சிலிங் பண்ணுவாங்க. அது முடித்த பிறகு நேராக இன்ஜெக்ஷன் ரூம் போடுவாங்க. இன்ஜெக்ஷன் ரூமில் ஒரு மருத்துவருடைய மேற்பார்வையில் செவிலியர் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே ஒரு 1/2 hour உட்காரதோ அல்லது படுக்கிறதோ அவங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வசதிகள் செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் எல்லா எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ்க்கான எல்லா திங்ஸும் இருக்குது. எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. சப்போஸ் ஏதாவது அன்டிவர்ட் ரியாக்ஷன் வந்துச்சுனாக்கா உடனே ஹேண்டில் பண்ணுறதுக்கு மருத்துவ குழுவும் தயாராக இருக்கும். ப்ளஸ் எல்லா உபகரணங்களும் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு ஒத்திகை மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி சாப்பிடணும், ஒரு 1 நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிடணும், இல்லை வேறு என்ன உணவு பழக்கங்களோ மற்ற ஏதாவது அறிவுறுத்தல் இருக்காமா? நார்மலாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தால் நல்லது. வெறும் வயிற்றோட தடுப்பூசி போட வேண்டாம். ஊசி எந்த ஒரு ஊசியும் போட வேண்டாம். நார்மலாக என்ன சாப்பிட்றாங்களோ, நார்மலாக இப்போ டயபெட்டிக்னாக்கா மாத்திரை சாப்பிட்டு வரலாம், பிபி உள்ளவங்க பிபி மாத்திரை சாப்பிட்டு வரலாம். நார்மல் டயட்டை சாப்பிட்டுட்டு எப்போதும் மாதிரி உட்காந்துக்கா போதும். ஃபுல்லாக நாங்களும் செக்அப் பண்ணிவிட்டு நம்ம வேக்சினேஷன் போடுறோம்.